Hello, welcome to Meki Techie. Learn as engineer, teach as champion. First of all, I would like to thank my family for their continuous support and encouragement for creating these kinds of technical videos in public domain. And I would like to thank my mentor, Professor R. Surendran from Government College of Technology, Coimbatore, for igniting me a spark of creating these kinds of technical videos in the public domain. And I would like to thank Almighty my God for my good health and broad mind, and my friends, followers, and my dear students and subscribers for their continuous support and encouragement. Today's topic of interest is welding defects. Very good. We were discussed in last lecture what is meant by a welding, different types of a welding. And this lecture we are going to deal with welding defects. Why these welding defects are occurring? Because the presence of contaminations such as dust, oils, rust, inclusion of oxides, hydrogen embrittlements, sulfates, fluxes, excessive molten metal, even wrong selection of current and voltage and wrong selection of electrode diameter may cause welding defects. So, these are all the problems, these are all the parameters which the defects are occurring. In order to remove those defects, the remedy we have to do is we have to select proper current and voltage, proper diameter of the electrode, even you have to check whether the electrode is having any moisture, or we have to preheat the electrode first, and the proper position of electrode. So these are all the some of the remedies which the welding defects can be eliminated. Now we are going to discuss these welding defects. We are going to see some of the images. ஸோ இந்த இமேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஐடியல் வெல்டு, ஓகேங்களா. ஸோ இது வந்து பர்ஃபெக்டான வெல்டு, ஒரு வெல்டு. வேறஸ் நம்ம இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெர் இஸ் சம் கிராக்ஸ் ஆர் ப்ரெசன்ஸ். இந்த கிராக்ஸ் வந்து தெர்மல் கிராக்ஸ், அதாவது தெர்மல் கான்ட்ராக்ஷனால் நடக்கிற கிராக்ஸ். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே காம்போனண்ட் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெல்டட் ஜோன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ராக்சிமேட்லி இது வந்து ஹீட் அஃபெக்டட் ஜோன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அஃபெக்டட் ஜோன்னு சொல்லுவாங்க, நோ ஹீட் அஃபெக்டட் ஜோன்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த டெம்பரேச்சர் வேறு, சரி இது வந்து T1 வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இது வந்து T1 வச்சுக்கோங்க, இது வந்து T2ன்னு வச்சுக்கோங்க. வி நோ தட் T2 இஸ் கிரேட்டர் தென் T1, ஓகேங்களா. அண்ட் இதை வந்து வெல்டை வந்து நம்ம ஏர் கூலிங் பண்ணுவோம் ஜென்ரலாக, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஆர் வாட்டர் கூல் வந்து நம்ம பண்ணுவோம், குவென்ச் பண்ணுவோம்னு வச்சு குவென்ச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, டியூ டு த ஸ்ட்ரெஸ்ஸஸ், தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ப்ரொடியூஸ்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராக்ஸ் வந்து, கோல்டு கிராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி ஒரு சில டைம் வந்து இந்த காம்பனண்ட்டில் வந்து கார்பன் அதிகமாக இருந்ததுனாலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்பனை வந்து குவென்ச்சிங் பண்ணும்போது வி கெட் கோல்டு கிராக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா போராசிட்டிஸ் அப்படின்னா ஏர் இன்க்ளூஸ் ஆகிருக்கும். வெல்டிங் பூலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர் வந்து உள்ளே போயிருக்கும், இல்லைனா வந்து ஹைட்ரஜன் காம்பனன்ட்ஸ், ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ் வந்து உள்ளே போயிட்டுருக்கும். அந்த சம் கேஸஸ் வந்து உள்ளே என்ட்ராப் ஆகிருக்கிறதுக்கு பேர் வந்து போராசிட்டின்னு சொல்லுவாங்க. அண்டர் கட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப் லேயரில் வந்து ஒரு சின்ன ஒரு கேவிட்டி இருக்கும், அதுக்கு பேர் தான் வந்து அண்டர் கட்டு. இந்த ஸ்லாக் இன்க்ளூஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலாக வந்து ரொம்ப டெப்த்து வந்து ரொம்ப ஜாஸ்தியான மெட்டல்ஸ் வந்து போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா 2-3 பாஸ் பண்ணுவோம், ஓகேங்களா. ஃபஸ்ட் பாஸ் வந்து இது வெல்ட் ஆகும், செகண்ட் பாஸ் வந்து இங்கே வெல்ட் ஆகும், தேர்ட் பாஸ் வந்து இங்கே வெல்ட் ஆகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இஃப் வி ஆர் கிரியேட்டிங் மல்டிபிள் பாசஸ், அந்த எலக்ட்ரோடில் வந்து ஸ்லாக் இருக்கும், ஓகேங்களா. அந்த ஸ்லாகை வந்து ப்ராப்பராக ரிமூவ் பண்ணாமல் போட்டாலும் அந்த ஸ்லாக் இன்க்ளூஷன்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு ஓவர்லேப் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஓவர்லேப் ஆர் ஸ்பேட்டர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா
ஃபஸ்ட்டு வந்து ஸ்பேட்டர் பார்த்துடலாம், நெக்ஸ்ட் வந்து ஓவர்லேப் பார்த்துடலாம். ஸோ இது வெல்டட் பூல், இது வந்து டாப் வியூவில் காட்டியிருக்காங்க வெல்டட் பூல் இது. ஸோ டியூ டு த ஸ்ப்ரே, மெட்டல் ஸ்ப்ரேனால் என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கு சைடில் இருக்கிறதுல வந்து டாட்ஸாக வந்து அந்த மோல்டன் மெட்டல் வந்து செதறும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ஸ்பிளாட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்கம்ப்ளீட் ஃபியூஷன் அப்படின்னா வந்து பேரண்ட் மெட்டலே வந்து ப்ராப்பராக வந்து ஃபியூஸ் ஆகலை அப்படின்றது அர்த்தம். இது வந்து டியூ டு ஸ்கேர்சிட்டி ஆஃப் கரண்ட் அண்ட் வோல்டேஜ். அண்ட் இன்கம்ப்ளீட் பெனட்ரேஷன் அப்படின்றது வந்து லாஸ்ட்டில் வந்து சின்ன ஒரு கேப் இருக்கும். அண்ட் ஓவர்லேப் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த வெல்டுமெண்ட் வந்து வெளியே தெரியும், வெளியே வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். தட் இஸ் கால்டு ஓவர்லேப். ஸோ சேம் இதே வந்து வேரியஸ் டயக்ராம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டர் கட்டு, லேக் ஆஃப் பெனட்ரேஷன், லேக் ஆஃப் ஃபியூஷன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிங். ரேப்பிங் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலாக எல்லா வெல்டிங்லேயும் நடக்கும். ஒன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ காம்பனண்ட் வந்து இது அப்படின்னா இதை வந்து வெல்டு பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து வெல்டு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக வச்சு வெல்டு பண்ணுவோம். அதுக்கப்புறம் கூல் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த காம்பனண்ட் வந்து இந்த மாதிரியோ இல்லை வந்து இந்த ஷேப்லேயோ வந்து ஷேப் சேஞ்ச் ஆகும் டியூ டு தெர்மல் கான்ட்ராக்ஷன். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ரேப்பிங்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ரேப்பிங். அண்ட் பேர்ன் த்ரூ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா த்ரூஅவுட் அந்த ஒரு லேயரில் மட்டும் ஒரு சின்ன திக்னஸ் மட்டும், இந்த ஒரு சின்ன டாட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா த்ரூஅவுட் எண்ட் ஆஃப் த வெல்டு வரைக்கும் இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா பேர்ன் த்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை இன் டீட்டெயில்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தியரிஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ as I said earlier, welding defects is present due to the presence of contaminations such as dust, oils, rust, inclusion of oxides, sulfates, fluxes, excessive molten metal, wrong selection of current and voltage, wrong selection of electrodes, இதெல்லாம் தான் வந்து காசஸ். ஃபஸ்ட்டு வந்து போராசிட்டி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, போராசிட்டி அப்படின்றது வந்து கேஸ் வந்து உள்ள சொலிடிஃபிகேஷன் ஆகும்போது உள்ளுக்குள்ளார வந்து ஒரு சில கேஸஸ் வந்து உள்ளே போயிடும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ கேஸ் என்ட்ராப்மெண்ட். இது வந்து எப்படி கேஸ் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா, கேஸ் இஸ் ஜென்ரேட்டட் டியூ டு ப்ரெஷர் ஆஃப் ஆயில் அண்ட் டர்ட் அண்ட் அதர் கண்டாமினன்ட்ஸ். ஸோ ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும்போது, டெம்பரேச்சர் ப்ரொடியூஸ் ஆகும்போது ப்ரெஷரும் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ப்ரெஷரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற ஆயில்ஸு இல்லை வேறு ஏதாவது வந்து எவாப்ரேட் ஆகிரும். பட் ஆனால் வந்து அந்த எவாப்ரேட் ஆகி வெளியே போகிறதுக்குள்ளார வந்து அந்த வெல்டு லேயர் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெளியே போக முடியாமல் உள்ளுக்குள்ளாரையே வந்து தங்கியிருக்கும். ஸோ அதுதான் வந்து போராசிட்டின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஸ்ரிங்கேஜ் கேவிட்டி. இந்த ஸ்ரிங்கேஜ் கேவிட்டி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆர்க் வெல்டிங்கில் வந்து நடக்கும். ஒரு சின்ன ஒரு கேவிட்டி ஷேப்பில் வந்து வெல்டுமெண்ட்டில் வந்து ஃபார்ம் ஆகும். திக் பிளேட்ஸ் வந்து பண்ணும்போது நியர் த சர்ஃபேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரிங்கேஜ் கேவிட்டி அப்படின்றது வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம இந்த ட்ராயிங்கில் கூட பார்த்துருப்போம், லேக் ஆஃப் ஃபியூஷன், அண்டர் கட்ஸ், இதெல்லாமே தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரிங்கேஜ் கேவிட்டின்னு சொல்லுவாங்க. கேவிட்டி ஃபார்ம் டியூ டு ஸ்ரிங்கேஜ் ஆஃப் வெல்டு மெட்டல் டியூரிங் சொலிடிஃபிகேஷன். ஸோ அதுதான் வந்து ஸ்ரிங்கேஜ் கேவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரிங்கேஜ் அப்படின்னா ஜென்ரலாக வந்து சிறுசாகுது. மோல்டன் மெட்டல் இருக்குது. மோல்டன் மெட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து எலாபரேட்டாக இருக்கும், லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். சொலிடிஃபை ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஏரியா வந்து கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரிங்கேஜ் கேவிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து கிராக்ஸ் எதனால் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா டியூ டு ஸ்ட்ரெஸ்ஸஸ் ப்ரொடியூஸ்டு டியூ டு தெர்மல் சேஞ்சஸ் ஆர் ஹிண்டர்டு ஃப்ரீ கூலிங். ஹிண்டர்டு கான்ட்ராக்ஷனால் வந்து கிராக் வந்து நடக்கும். ஹிண்டர்டு கூலிங், இட் இஸ் மோஸ்ட்லி ரெஸ்பான்சிபிள் ஆஃப் கிராக் ஃபார்மேஷன். ஸோ ப்ரீ ஹீட்டிங் இஸ் யூஸ்டு டு அவாய்ட் கோல்டு கிராக்கிங். எக்ஸாக்டாக வந்து ப்ரீ ஹீட்டிங் வந்து பண்ணுவாங்க. கோல்டு கிராக்கிங் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ப்ரீ ஹீட்டிங் வந்து பண்ணுவாங்க. ஜென்ரலாக இந்த கிராக்கிங் அப்படின்றது வந்து பிரிட்டில் மெட்டீரியல்ஸுக்கு வந்து நிறைய ஃபார்ம் ஆகும். வெல்டிங் ஆஃப் கேஸ்ட் அயர்ன், வெல்டிங் ஆஃப் ஹை கார்பன் ஸ்டீலு, இதெல்லாம் வந்து பண்ணும்போது ப்ரீ ஹீட்டிங் அண்ட் போஸ்ட் ஹீட்டிங் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீ ஹீட்டிங் அண்ட் போஸ்ட் ஹீட்டிங் பண்ணலை அப்படின்னா நிறைய கிராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஏன்னா வந்து கார்பன் இஸ் ஆல்சோ இன்டியூஸ்டு இன் ப்ரொடியூக்ஷன் ஆஃப் கிராக்ஸ். அப்போ ஹை கார்பன் ஸ்டீலில் ஹை பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் இருக்குது. அண்ட் ஜென்ரலாக வந்து கேஸ்ட் அயர்ன்லேயே வந்து ஹை பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் இருக்குது. ஸோ வந்து ஈஸி இன் த ஃபார்மேஷன் ஆஃப் கிராக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லாக் இன்க்ளூஷன் நான் வந்து சொன்ன மாதிரி மல்டிபிள் பாசஸ். திக் பிளேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பாஸில் வந்து வெல்ட் பண்ண முடியாது. தெர்ஃபோர் வந்து மல்டி பாசஸை வந்து பண்ணுவாங்க.
அந்த மல்டிபிள் ப்ராசஸ் வந்து பண்ணும்போது அங்கே வந்து ஸ்லாக் ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணல அப்படின்னா ஸோ இது வந்து நடக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் ஆக்சைட்ஸ் அண்ட் சல்ஃபைட்ஸ் get entrapped in weld metal. So cleaning of the weld area before the welding will reduces the slag inclusion அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்டர் கட்டிங் அண்ட் ஓவர்லேப்பிங் ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகேங்களா, அண்டர் கட்டிங்னா பத்தமாக ஊற்றுறது, ஓவர்லேப்பிங் அப்படின்னா அதிகமான மோல்டன் மெட்டல், அதிகமான வெல்டு மெட்டல் வந்து இருக்கிறது. ஓகேங்களா, அண்டர் கட்டிங் இஸ் ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் ஓவர்லேப்பிங். ஓகேங்களா, அண்டர் கட்டிங் இஸ் ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் ஓவர்லேப்பிங். ஸோ இது எதனால் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது ஓவர்லேப்பிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ப்ராப்பர் எலக்ட்ரோட் பொசிஷன், அதே மாதிரி எக்ஸசிவ் வெல்டிங் கரண்ட் அண்ட் வோல்டேஜ். ஸோ அதனால தான் வந்து ஓவர்லேப்பிங் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இது என்ன அப்படின்னா ஓவர்லேப்பிங் அப்படின்னா எக்ஸசிவ் சொலிடிஃபைடு வெல்டு மெட்டல்ஸ் எக்ஸஸாக இருக்கும், வெல்டு மெட்டல் வந்து எக்ஸஸாக இருக்கும். இதே வந்து அண்டர் கட்டிங் அப்படின்னா ஸ்கேர்சிட்டியாக இருக்கும். ஓகேங்களா, அண்டர் கட்டிங் அப்பியர்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் கேவிட்டி. நெக்ஸ்ட் வந்து டிஸ்டார்ஷன் ஆர் ரேப்பிங்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டியூ டு டிஃப்ரென்ஷியல் ஹீட்டிங் அண்ட் கூலிங் ப்ரொடியூசஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் காசஸ் டிஸ்டார்ஷன். அதாவது டிஃப்ரென்ஷியல் ஹீட்டிங் அண்ட் கூலிங் அதாவது ஹீட் பண்ணுவாங்க, கூல் பண்ணுவாங்க. ஒரு சைடு வந்து அதிகமான ஹீட் இருக்கும், ஒரு சைடு வந்து அதிகமான கூலிங் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் கிரியேட்ஸ் டிஸ்டார்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்கம்ப்ளீட் ஃபியூஷன் ஆர் பெனட்ரேஷன், லேக் ஆஃப் பெனட்ரேஷன் பிகாஸ் டியூ டு லோ வெல்டிங் கரண்ட் அண்ட் ஹை வெல்டிங் ஸ்பீடானால வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்கம்ப்ளீட் ஃபியூஷன் ஆர் லேக் ஆஃப் பெனட்ரேஷன் வந்து நடக்கும். அண்ட் ஜென்ரலாக வந்து ஸ்பிளாட்டர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஹை வெல்டிங் கரண்ட் அண்ட் ஆர்க் ப்ளோ இருக்கும்போது வந்து ஆர்க் ப்ளோ இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்பிளாட்டர்ஸ் வரும். ஸ்பிளாட்டர்ஸ் அப்படின்றது வந்து இட் இஸ் நத்திங் பட் அ ஃபைனைட் மோல்டன் மெட்டல் ட்ராப்ஸ். அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பிளாட்டர்ஸ் அப்படின்றது வந்து அது ஜென்ரலாக வந்து ஆர்க் ப்ளோங்கிறது எல்லா இடத்துலையுமே நடக்கும். ஓகேங்களா, டிஃபெக்ட்ஸ் அப்பியர்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்மால் மெட்டல் பார்ட்டிகல்ஸ் த்ரோன் ரேண்டம்லி அரவுண்ட் தி ஆர்க் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ். அதுக்கு பேர் தான் வந்து ஸ்பிளாட்டர். நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா கேஸ் வெல்டிங்கு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிக் வெல்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிளாட்டர்ஸில் தான் வந்து நடக்கும். ஓகேங்களா, ஆர்க் ப்ளோ வந்து அதில் நிறையா இருக்கும். ஸோ வந்து ஃபைன் மோல்டன் பூல் வந்து அப்படியே ஸ்ப்ரே டைப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சதரும். ஸோ அதுதான் வந்து ஸ்பிளாட்டர்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வெல்டட் ஏரியாவில் மட்டும் போச்சுன்னா அது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வெல்டு ஏரியாவை விட்டு வெளியே வந்ததுன்னா அதை வந்து டிஃபெக்ட்னு சொல்கிறாங்க. So with this I'm going to close the lecture. So I hope that I have given an enough knowledge about the welding defects. So if you have any doubts, please let me know in the comment section. I will put another video for your doubts. Thank you all.